ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கோதுமை தோசை தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் 100 கிராம் இருக்கும். எடுத்து தண்ணியாக நல்லா கரைச்சிக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு தோசைக்கல் போட்டோம். நான்ஸ்டிக் தோசைக்கல் போட்டு தவா போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்ம தடவி விடாமல் அப்படியே மேலால் மாவை ஊற்றிக்கலாம். இப்படி கேப்பாக தான் வரும். நம்ம ரவா தோசை மாதிரி மேலால் ஊற்றிட்டு நல்லா மொறுன்னு வந்தோடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எண்ணெய் முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய், பின்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மி பண்ணால் உடம்புக்கு நல்லது. நல்லா முறன்னு ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு கார சட்னி ஒன்று பண்ணிக்கலாங்க. இது கார சட்னி ரொம்ப ஈஸி. ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். நல்லா அரைச்சிட்டு அதை தாளித்து கொட்டிட்டு தான் பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கடுகும் போட்டு தாளித்து கொட்டிட்டா எம்மியான சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இந்த தாளிப்புலேயே நம்ம சட்னி இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அதில் கொட்டிடுவோம். கொட்டி ஒரு 2 கொதிச்சோடனே அந்த மசால் ஸ்மெல் கொஞ்சம் போயிடும். மிளகாத்தூள் மசால் ஸ்மெல் போயிடும், பச்சை ஸ்மெல் போயிடும். டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. டேஸ்டியாகவும் இருக்குங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய கோதுமை தோசை முறன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.